ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துருச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு 5 திருடங்களில் 4 திருடனை கையும் களவுமாக பிடிச்சிட்டோம். ஒருத்தர் மட்டும் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அது என்னங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராஜுன்னு ஒரு சகோதரர் 40 ரூபா ரீசார்ஜு நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து ரெலேனா பானுன்னு ஒரு சகோதரி வந்து 100 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்குமே ரொம்ப நன்றிங்க. இது வந்து நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட் வந்திருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பேர் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கன்னு ரொம்ப என் மேலே அன்பாக சொன்னதற்கு ரொம்ப நன்றிங்க. சகோதரர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதில் ஒரு 2 கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்டு வந்துச்சு. நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன்ல, உங்கள்கிட்ட நான் எதையாவது மறைக்கிறேன்னா, எனக்கு ஒரு சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, யூடியூப் வந்து ஒரு டைரி மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. எனக்கு என்ன இருக்கோ மனசில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் இந்த யூடியூப்பில். அது நேற்று வந்து ஒரு பேட் கமெண்ட் இல்லை, நெகட்டிவ் கமெண்ட்டு, அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்ல. நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். இருந்தால் அது நம்ம மைண்ட்லேயே வந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரெயின் போது அதில் வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஊரை ஏமாத்துறியா அப்படின்னு ஒரு கமெண்டு. ஊரை ஏமாத்துறேன்னா எப்படி? அது எதுக்காகனா, நேற்று வச்ச டைட்டிலுக்கு. அதாவது அவங்க வந்து வீடியோ பார்க்கல. இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேங்கிற டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு, வீடியோக்குள்ளே வந்து முழுசாக பார்க்காம டைட்டிலை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போயிட்டாப்புல. இனிமேல் வீடியோ போட மாட்டேன், நாளைக்கே வீடியோ போடுவீங்கன்னு. ஆனால் நான் வீடியோக்குள்ளே என்ன சொல்லியிருக்கேங்கிறது வீடியோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றவங்க யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. என்னை நம்புகிறவங்க மட்டும்தானே என் வீடியோ பார்க்க போகிறாங்க. யாரையும் நம்ம கழுத்தை பிடிச்சி வற்புறுத்தி என் வீடியோ பார்க்கணும் இல்லைன்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மேலே பாசம் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. என்னை நம்புகிறவங்க பாருங்கள். என்னை நம்பாதவங்க பிடிக்கலையா, பார்க்கலைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இவ்வளவு நாளாக நம்ம எப்படி கஞ்சி குடித்தோம், அது மாதிரி கஞ்சி குடிச்சிட்டு போவோம். அதனால் ஒன்றுமே தப்பு இல்லை. சரிங்களா? இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு சகோதரி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு அவங்க நமக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. நான் அவங்கள வற்புறுத்தலை. நிறைய பேர் நம்ம யாரையுமே வற்புறுத்தி இது கேட்குறது கிடையாது. இது யூடியூப் கொடுத்த ஆப்ஷன். நம்ம சொல்கிறோம், எப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அதையும் நான் எப்போயே சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு அவங்க பண்ணுறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். நம்ம யாரையுமே நான் கட்டாயமும் படுத்தலை. என்னைக்காவது உங்கள்கிட்ட நான் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தியிருக்கேனா? இல்லை நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் மெம்பர் ஆகியே ஆகணும்னு நான் யாரையா கட்டாயப்படுத்தியிருக்கேனா? கிடையாது. மெம்பர்ஷிப் ஆகிறதுனால என்ன பயனுங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உள்ளே வந்தால் அவங்க ஏதாவது டவுட்டு, எனி டைம் டவுட்டு கேட்டால் நான் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சாதாரணமாக கமெண்டில் கேட்குறீங்க, பதில் நான் எல்லாருக்குமே முடிஞ்சளவு நான் எல்லாருக்குமே பதில் கொடுத்துருக்கேன். ஒரு சில நேரங்களில் நானும் மனுஷி தானே, எனக்கும் உடம்பு சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும், முடியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்னால் கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த டைம் என்ன கமெண்ட் போட்டாலும் அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறது தான் அதில் உள்ள ஒரு ப்ரியாரிட்டி. அதுதான். சரி, இப்போ நேற்று கதை முடிஞ்சு போச்சு. எங்கள் ஏரியாவில் வந்து திருடன் யார் அப்படிங்கிறத எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் தெருவில், அதுவும் தெருவுனாலும் அது ஒரு பிரச்சனையாக போயிடும். எங்கள் வீட்டில், என்னைய சொல்லிக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பொருட்கள் காணாமல் போச்சு. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். ஒரு சில பொருட்கள்லாம் காசு கொடுத்து நம்ம அடிக்கடி வாங்கி வைக்கிறதா இருக்கும், அடிக்கடி காணாமலும் போயிருக்கும். அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இதையும் முழுசாக பாருங்கள். இது வந்து அதாவது பரவாயில்ல. இது வந்து அது வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் காணாமல் போய்கிட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்க, எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, இன்னும் ஒருத்தவங்க வீட்லேயும், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ஒரு அக்கா கமெண்ட் பண்ணுவாங்கள்ல, அவங்க வீட்லேயுமே காணாமல் போயிடுச்சு. இப்படியே நாங்கள் சரி போனால் போதுன்னு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. 1 ரூபா 2 ரூபானா பரவாயில்ல,
இது நம்ம எவ்வளோ செலவு பண்ணி வாங்குகிறோம், நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருள் வேறு. இது இல்லைன்னா நம்மளால் இருக்கவும் முடியாது. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி சோப்பு காணாமல் போய்கிட்டே இருந்துச்சுங்க. நல்ல லைபாய் சோப்பு 38 ரூபாய்க்கு வாங்குவோங்க. ஒரு சோப்பு 38 ரூபா சும்மா வருதா சொல்லுங்கள்? 38 ரூபாய்க்கு சோப்பு வாங்கி பாத்ரூம் கூடையில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீடு ஓட்ட ஓட்டையாக இருக்கா, அது வழியாக புகுந்து பெரிய பெரிய பெருச்சாளி எலி வந்து சோப்பை தூக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து கண்ணால் பார்க்கல அந்த எலி தான் தூக்குறா அப்படின்ட்டு. இந்த சுண்டெலி பையை தூக்கிட்டு போகிறத நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்கலங்க. ஒரு வாரமாக பார்த்தா சோப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலி பொந்து இருக்கும் பாருங்க, அந்த வலைக்குள்ளே கிடந்துச்சு. க்ளீன் பண்ணியில் பார்த்தோம். அப்போ இந்த ஒரு எலிப்பையை தான் வந்து களவாண்டுட்டு போயிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதை உறுதியாக வீடியோலையும் போட்டோம். இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா வீட்டில் காய்ச்சி வைக்கிற பால் மீனுன்னு வச்சுருந்தோம்னா காணாமல் போயிடுது. எப்படி காணாமல் போகுதுன்னு எங்களுக்கும் ஒரே குழப்பம். என்னடா தெரியுமா சொல்லிட்டியான் இப்படி காணாமல். அதுவும் ஒரு பூனை 2 பூனை இல்லைங்க, ஃபேமிலியோடு திருட வந்துட்டாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபேமிலியோடு திருட வந்த பூனை பக்கத்து வீட்லேயும் திருடி இருக்குது. அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க, அக்கா ஒருத்தராக இருந்தாங்க, இப்போ 5 பேர் ஆகிட்டாங்க. 4 குட்டியோடு சேர்த்து இப்போ 5 பேர் ஆகிட்டாங்க. இந்த 5 பேர் திருட்டு தொல்லை தாங்க முடியலன்ட்டு அந்த அக்கா இப்போ பள்ளிக்கூடத்து லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்களா. அந்த திருட்டு கும்பல் எங்கள் வீட்டில் இறங்கிட்டாங்க. கொம்பன் களத்தில் இறங்கின மாதிரி அந்த ஒரு திருட்டு கும்பல் எங்கள் வீட்டில் போய் இறங்கிருச்சு. நாங்கள் அடிக்கடி மீன் வாங்குவோன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கும்பகோணத்தில் மீன் வந்து மலிவாக கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி வாங்கக்கூடிய மீன் நாங்கள் வாரத்தில் ஒரு 4-5 வாட்டி மீன் வாங்கிடுவோம். இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருப்பேன், இல்லைன்னா குழம்பு வச்சுருப்பேன், மூடித்தான் வைப்பேன். இந்த சின்ன பயலுக்கு பால் காய்ச்சி வச்சுருப்பேன், காப்பி ஈப்பி போட்டு வச்சுருப்பேன். என்னடி தங்கம் மீன் திருட்டு பயலுக களவாண்டி தின்ட்டு போயிடுறாங்க ஃபேமிலியோட. 4 குட்டி அம்பிட்டுருச்சு. திருடி திங்கிறத பார்த்துட்டேன். இந்த தாய் பூனையே நான் கண்டுபிடிக்க முடியல, எங்கே போச்சுன்னு தெரில. நாங்களும் ஒரு வாரமாக அதை வலை வீசி தேடுறோம், காணோம். 4-5 நாளாக உள்ள வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. மீனை அப்படி களவாண்டு போகையில் கையும் களவுமாக பிடிச்சிட்டோம் நாங்கள். இப்படி தாங்க திருடன்னு நாங்கள் பிடிச்சோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சோப்பு திருடு போயிருக்கலாம். இதுக்கு வித்தியாசமாக திருடு போகுதுங்க சோப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது வெட்டி வச்ச ஆப்பிளை திருடிட்டு ஓடி போயிடுறாங்க. அப்புறம் வந்து மீன், பால், காப்பி சொல்லிட்டேன்னா வேறு என்ன தீமண்டை மிட்டாய் வச்சுருந்தோம்னாலும் தூக்கிட்டு போயிடுது. பிஸ்கட்டு, ஆமாங்க, என் மகனுக்கு பிஸ்கட்டு கொடுத்துட்டு வச்சுருப்பேன், அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. நாங்கள் என்ன செய்யன்னு தெரில பாருங்கள். எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் காணோம். யார் தூக்கிட்டு போனா? இவன் பெரிய திருடனுக்கு பாரு. பூனை, எலி இம்புட்டும் எங்கள் வீட்டில் திருடிட்டு போகுது. திருடனாக்க நாங்கள் பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் இதை தாங்க சொல்ல வந்தேன். ஆமாம், வாட்டி திருடனை வந்து எலியை பிடிச்சாச்சு, இந்த வாட்டி பூனையை பிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.